அனுமதி கேட்கும்போது நாங்கள் 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கிறது தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்குறாங்க. அதனால் இப்போ நீங்கள் நான் இப்போ முப்பெருமிழா நடத்தினா நீங்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு வந்துருந்தீங்க. அங்கே வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்டில் இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு காலம் யாராவது சுகரில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க. நான் அது குறையாக சொல்லலை, தயவு செஞ்சு யாருமே பத்திரிகைகளை அது குறைகளாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் இதே வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்கே இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளாக சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், அது குறைகளாக சொல்லலை. அவர்கள் அந்த இடங்களில் அதை செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை 12 மணிக்கு பேசுகிறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. இப்போ 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க. 10 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு அந்த இடங்களில் ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்போ அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. அன்றைக்கி சனிக்கிழமை கரூரில் சம்பள நாள். 5 மணிக்கு டெக்ஸில் வேலை முடித்து சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போகிறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளாக வருகின்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக ப்ராக்டிக்கலாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. இப்போ அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த இடங்கள், அந்த இடங்களில் கேட்கும்போது அரசு கொடுக்குது. இன்னும் கூட அது அரசியலாக கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த இடங்கள் கேட்டால் கொடுக்கல, அந்த இடங்கள் கேட்டால் கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமானு யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். இப்போ நாங்கள் தீர்மானிக்கிறோம் முப்பெருமிழாவுக்கு 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானதுன்னு தனியார் இடத்துக்கு போகிறோம். அது மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியாக வருமா? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட 11 இடங்களில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அனுமதி கேட்கும்போது கொடுக்குறாங்க. அதனால் இது குறைகளாக நான் சொல்லலை, குற்றச்சாட்டுக்களாக சொல்ல. இனி வரக்கூடிய நாட்களையாவது எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ள வேண்டும்.